கிளாம் மீட்டரை வச்சு எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் ரெசிஸ்டர் டயோடு இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் வந்துட்டு எப்படி ஒர்க் பண்ணுது, அதோட வேல்யூலாம் எப்படி கரெக்டாக செக் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டர் எடுத்திருக்கேன். அது வந்துட்டு 1 கிலோ ஓமு. அதை நான் செக் பண்ணும்போது 0.98 சம்திங் அப்படின்னு வர்றதுனால அது வந்துட்டு 1 கிலோ ஓம். ஓகேங்களா. ஸோ இந்த காம்பனண்ட் எல்லாமே வந்துட்டு நான் எதுக்காக வாங்கியிருக்கேன் அப்படின்னா, இதை வச்சு நான் வந்துட்டு ஒரு வயர்லெஸ் சார்ஜர் சர்க்யூட் வந்துட்டு ரெடி பண்ண போகிறேன். அதுக்காக தான் இது வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி இது பற்றி எலக்ட்ரானிக் காம்பனண்ட்ஸ் பற்றி நாலேஜ் இருக்காதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்றதுக்காக நான் இதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்றதுக்காக இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இதை பார்த்துட்டு அப்கமிங்கில் வந்துட்டு உங்களுக்கு எப்படி இந்த காம்பனண்ட்ஸ்லாம் செக் பண்ணும் அப்படின்றதுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை. இதில் நான் இங்கே வந்துட்டு 3 டைப் ரெசிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு மாஸ்பெட்டு, ஒரு ரெகுலேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ஐசி இருக்குது. ஐசி வந்துட்டு இதில் செக் பண்ணல, அது லைவில் வந்துட்டு நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த காயில் ஒயர் தான் வந்துட்டு நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, வயர்லெஸ் சார்ஜிங் யூனிட் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதுக்கு இதுதான் வந்துட்டு டிரான்ஸ்மீட்டரும் ரிசீவருக்கும் வந்துட்டு இதுதான் வைண்டிங்காக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை வந்துட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். இது இன்சுலேட்டட் வயர் அப்படின்றதுனால இதுவுமே வந்துட்டு ஒரு ஓம்ஸ் வேல்யூ வந்துட்டு கிடைக்கும். அது எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்துட்டு 1.2 ஓம்ஸ் இருக்குது. ஸோ இதை தான் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது வந்துட்டு டோட்டல் 4 மீட்ரு. 2 மீட்ரு ரிசீவருக்கு, 2 மீட்ரு டிரான்ஸ்மீட்ரு.